புருஷன் விவாகரத்து தரப்போகிறோன்னு சொன்னதும் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே ஓகே சொன்னான். இது வரைக்கும் அவன் புருஷனாக வாழவே இல்லைன்னு அர்த்தம். புருஷனை விட விவாகரத்தை அவள் பாதுகாப்பாக நினைக்கிறான்னு அர்த்தம். ராமநாதன் அணுக்கிட்ட விவாகரத்துன்னு சொன்னதும் அணு சிரிச்சுக்கிட்டே ஓகே சொல்லிடுறா. உன்னோட ஜீவனாம்சம் கூட எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறா. ஏன்னா புருஷனா இல்லை, மனுஷனாக கூட அவனை நினைக்கல, வெறும் பொம்மை மாதிரி அவனை பார்த்துட்டு தன் குழந்தைய மட்டும் தூக்கிக்கிட்டு எப்படியாவது சம்பாரித்து வாழ்ந்துலான்னு சென்னைக்கு போகிறா. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி தன் குழந்தைய ஜனார்தனன் ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில் வரா. அதுக்குள்ளே இந்த குழந்தை ஜனார்தனன் சட்டையில் ஆகி போயிடுது. சாரிங்க, அந்த ட்ரெஸ்ஸை நான் வாஷ் பண்ணி கொடுத்துறேன்னு இவன் கேட்கும்போது பரவாயில்லைங்க குழந்தை தானேன்னு அவன் சொல்லிட்டு போகிறான். இவன் நினச்சி பார்க்குறா, இவளோட புருஷன் ராமநாதன் அந்த குழந்தை வெறும் ஒன்றுக்கு போனதுக்கு போய் அந்த குழந்தைய பீட சனியன்னு திட்டிருப்பான். இந்த ஜனார்தனன் பார்த்து ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குமா, அதுக்குள்ளே பரவாயில்லைங்க குழந்தை தானேன்னு புரிஞ்சிக்கிறான்ல. இந்த புரிதல் தான் வேணும். பொண்ணுங்களுக்கு புடவை கட்டுவாங்க, புருஷன் அழகாக இருக்குன்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ராமநாதன் சொன்னதே இல்லை. அணு சமைச்சு போடுவா, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பா. ஆனால் ராமநாதன் சொன்னதே இல்லை. ஆனால் ஜனார்தனன் இருக்கானே, இவன் விவாகரத்தாகி குழந்தையோட வந்திருக்கா. சென்னையில் வாடகைக்கு கூட வீடு தர மாட்டாங்களேன்னு ஒரு வீடு பிடிச்சி கொடுக்குறான். அடுப்பு ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அணுவோட ஃப்ரெண்டும் ஒரு தடவை தேட்டருக்கு போகும்போது டிக்கெட் கிடைக்கல. இவன் 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். உங்களுக்கு மட்டும் எப்படி டிக்கெட் கிடச்சிதுன்னு அந்த பொண்ணுங்க கேட்கும்போது சொல்கிறான், நீங்கள் மதியம் படம் பார்க்க போகிறதா பேசிக்கிட்டீங்க, புது படம் டிக்கெட் கிடைக்காது, அதனால் முன்னாடியே வந்து உங்களுக்காக நான் வாங்கி வச்சுட்டேன்னு சொல்கிறான். ஒருத்தவங்களை புரிஞ்சு நடந்துக்கிறத விட வேறு என்ன அழகு இருந்துற போகுது இந்த உலகத்தில். இங்கே அணுவை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிறான் ஜனார்தனன். அணுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாள் காதலை சொல்லலான்னு ஜனார்தனன் நினைக்கும் போது ஜனார்தனனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறான். அந்த லெட்டரை இவன் படிக்கும்போது தான் தெரியுது, இந்த லெட்டரை கொடுத்த பரணி தான் அணுவோட முன்னாள் காதலன் அப்படின்னு. அந்த பரணி அணுவை அதுக்கப்புறம் பார்த்தெல்லாம் பேசியிருப்பான். அணு சொல்லியிருப்பான், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, விவாகரத்து ஆகிடுச்சு, குழந்தை இருக்குன்னு. 32 கடிதம் நான் உனக்கு அனுப்புனேன், நீ ஏன் ரிப்ளே கொடுக்கலன்னு பரணிக்கிட்ட கேட்டிருப்பா. பரணி சொல்லியிருப்பான், எனக்கு மனநிலை சரியில்லாத தங்கச்சி இருந்தால அவள் தான் அந்த லெட்டரெல்லாம் படித்து மறைச்சி வச்சுட்டா, எனக்கு தெரியல, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த லெட்டரை படிக்கிறான்ல ஜனார்தனன், அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அணுவுக்கு என்ன பிடிச்சாலும் இவன் பண்ணி கொடுத்துருவான். இப்போ அணுவுக்கு பரணியை பிடிக்குது. அதனால் சொல்கிறான் அழுதுகிட்டே போய், பரணி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க, வர 22ஆம் தேதி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் தான் அணுவோட முன்னாள் கணவன் இருக்கான்ல, அவன் அந்த ஊருக்கு வரான். உனக்காகத்தான் கொண்டு வந்தேன், நான் கூட வர மாட்டேன், தைரியமா போதும். எந்த முடிவும் எடுக்க முடியாதபடி நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன்.